நம்ம வேலைக்கு போனால் தான் காசு, இல்லைன்னா காசுலாம் இல்லை. நிறைய பேர் வந்து ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆட்டோ ஓட்டுறது. அப்படிலாம் இல்லை. எல்லா வேலையிலையும் எதனா ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும். நீங்கள் மாத சம்பளுக்கு போனாலும் அதுலேயும் எதனா கஷ்டம் இருக்கும். கார் ஓட்ட போனாலும் அதுலேயும் கஷ்டம் இருக்கும். ஆட்டோ ஓட்ட போனாலும் அதுலேயும் கஷ்டம் இருக்கும். எந்த வேலையை பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கை வலி, முதுகு வலி, பேக் பெயின், அது எதுன்னு நிறைய வலி இருக்குது. சொல்ல முடியாது. திடீர்னு ரோலக்ஸ் அவன் பேர் டில்லி. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி வந்து 30 days 50K சேலஞ்சில் வந்து டே 10. நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமை, அதனால் வந்து நம்ம நேற்று வந்து சவாரியே எடுக்கலை. சரி, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டேன். காலையில் ஆரம்பித்து காலைல எத்தனை மணிக்குனா கரெக்டாக 8:12க்கெலாம் ஆரம்பிச்சிட்டேன். கேஸ் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பஸ் சவாரி எடுக்கவே 8:30 ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:30 ஆகுது. பஸ் சவாரி முடித்தாச்சு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 280 சவாரி. அப்போ காலையிலே ஒரு மாதிரி தூக்கமாக இருக்குது. 280 சவாரி 10 ரூபா எக்ஸ்ட்ரா கூட 290 கொடுத்துருக்குறாங்க. எங்கேருந்துனா பலவாத்துலேருந்து சோழிங்கநல்லூர். ஆர்டர் வந்து அப்படியே டப்புன்னு போயிடும். ஓகே, இன்றைக்கி எவ்வளோ நம்ம சம்பாதிக்க போகிறோன்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம சனிக்கிழமை வந்து கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேலேயே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 2700 கிட்ட வச்சு நினைக்கிறேன். சூப்பர். காலையிலே செம்ம தூக்கம் வருது. காலைல ஏஞ்சி குளிச்சுட்டு கீரை குழம்பு வச்சு வீட்டில் காலையிலே சாப்பிட்டு வந்தாச்சு. சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி தூக்கம் வருது. ஃபுல்லாக சாப்பிட்டேன், ஏன்னா கீரைனா ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லாக சாப்பிட்டே வந்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டரில் சந்திப்போம் கைஸ் இல்லை நண்பர்களே, நெக்ஸ்ட் ஆர்டரில் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 ஆகிடுச்சு. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெருங்கொளுத்தூர். பெருங்கொளுத்தூரில் இருக்கோம். ஓகே, இன்றைக்கி காலையிலேருந்து ஓரளவுக்கு சவாரி வந்து கொஞ்சம் நல்லா தான் வந்துட்டு இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈவினிங்குள்ளே 2000 ரூபாய்க்கு மேலே தான் எடுத்து வைக்கணும் இன்றைக்கும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இன்றைக்கி 10வது நாள். இன்றைக்கி ரவுண்டாக 2500 ரூபாய்ச்சி எடுத்து வைக்கிற மாதிரி நம்ம வைக்கணும். அதாவது நம்ம ஒரு 3000 ரூபாய் கிட்ட ஓட்டினா ஒரு 2500 ரூபாய் எடுத்து வைக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. காலையிலே சாப்பிட்டு வந்துட்டேன், அதனால் வந்து காலையில் சாப்பாடு இல்லை. கேஸ் நம்ம எவ்வளோக்கு போட்டோன்னா கரெக்டாக 370 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். 367 ரூபா கொடுத்துட்டோம். எத்தனை நாள் இந்த இன்னையோட 10 நாள். இந்த 10 நாளில் இன்றைக்கி தான் நம்ம வந்து அதிகமாக போட்டிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா நாள்லேயும் வந்து இதுக்கு முன்னாடி நேற்று போட்ட கேஸ் இன்றைக்கி கொஞ்சம் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும். ஒரு 300, 350, 320, ஒரு நாள் 250 அதுமாரிலாம் இருக்கும். நம்ம வந்து டே 9 வந்து கொஞ்சம் அதிகமாக ஓட்டியிருப்போம். அதனால் வந்து எல்லாமே காலி ஆகிடுச்சு. கொஞ்சம் தான் இருந்துச்சு கேஸு. அதுவே ரெட்டில் வந்து ஆஃப் ஆகிற நிலமையில் இருந்துச்சு. இன்னும் ஒரு 4-5 கிலோமீட்டர் ஓட்டியிருந்தால் ஆஃப் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் ஓடி இருக்கோம். ஆமாம், அவ்வளோதான் ஆஃப் ஆகிட்டு இருக்கோம். நம்ம 370க்கு போட்டோம். பெட்ரோல் வந்து நம்ம இந்த 10 நாள் ஆயிருக்கு. இன்னும் பெட்ரோல் போடல. பெட்ரோல் வந்து கொஞ்சம் இருக்குது. ஒரு ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. பெட்ரோல் ஏன் போடலன்னா கேஸ் காலி ஆகிட்ட பிறகு நிறைய இடத்துல பங்க் இருக்காது. அதனால் பெட்ரோல் ஆன் பண்ணி நம்ம பெட்ரோல் ஓட்டிக்கலாம். அதனால தான் பெட்ரோல் இருக்கணும். ஆனால் நம்ம வண்டியிலே பெட்ரோல் கொஞ்சம் தான் இருக்குது. அநேகமாக நைட்டு போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவும் இருக்கணும். அதுவும் இருந்தால் தான் யூஸ் ஆகும். ஏன்னா திடீர்னு கேஸ் இல்லை, பெட்ரோல் பங்க்கும் ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்குன்னா நம்ம அதை வச்சு மேனேஜ் பண்ணி ஓட்டிகிட்டு போயிடலாம்.
தூக்கம் தான் வருது. எப்படி இருக்கு நம்ம கட்டு? சாமி துண்டுங்க இது. நான் மாலை போட மோஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம் அந்த துண்டு. சரி நல்லா இருக்கு அப்படின்னு தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அன்றைக்கி ஒரு நாள் எடுத்துகிட்டு வந்தேன், இன்றைக்கி 2 நாள். முன்னாடி ஒரு ஜூஸ் கடை இருக்குது. பெரிய ஜூஸ் குடிக்கலாமா வேணாமா நினைக்கிறேன். ஜூஸ் கடைனா இந்த ரோட்டோர சர்பத்து, இந்த லெமன் ஜூஸு, இந்த நன்னாரி சர்பத்தில் போடுவாங்களா அந்த மாதிரி கடை. இன்னும் சவாரி எதுவும் வரல, பெருங்கோளத்தில் தான் நின்று இருக்கேன். தாம்பரம் இல்லை பலவாத்துக்காக வந்தால் கூட நல்லாயிருக்கும். பலவாத்துக்காக வந்தால் கூட வீட்டில் போயிட்டு சாப்பிட்றலாம். நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் எந்த ஏரியான்னு. நான் வந்து சென்னையில் பல்லாவரத்தில் இருக்கேன். பல்லாவரம்னா பல்லாவரம் மெயின்லேயே இல்லை, கொஞ்சம் உள்ள மூங்கில் ஏரி. நிறைய பேருக்கு தெரியாது, பல்லாவரம் சொன்னதான் தெரியும். அதனால தான் பல்லாவரம். யூடியூப்பில் ரொம்ப வியூஸ் கம்மியாக போகுது. ஒரு 100 கூட வர மாட்டேங்குது. ஒரு 100 வியூஸ் கூட வர மாட்டேங்குது. சரி ஃப்யூச்சரில் வரும் அப்படின்னு நினச்சி தான் போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா அப்படின்னா வந்து ஜொமேட்டோ ஸ்விக்கியில் நான் ஓட்ட பஸ்ஸில் வந்து இந்த மாதிரி தான் என்னன்னு தெரில, ஒரே தூக்கமாக வருது. நல்லா தான் தூங்கணும். நேற்றுலாம் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்ட பஸ்லாம் இந்த மாதிரி தான் வியூஸ் வந்து ஒரு 100-200 தான் போயிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதம் கழிச்சு தான் நிறைய எல்லா வீடியோக்கும் ஒரு 1K 2K, ஒரு வீடியோக்கு 5K அந்த மாரிலாம் வந்துருக்கு. இன்னும் நம்ம சேனலில் வந்து மானிட்டேஷனே ஆகலை. யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ஆகிடும். என்ன ஹெல்ப்னா, சப்ஸ்கிரைப்லாம் பண்ண தேவையில்ல, அது ஓகே. வீடியோ வந்து கொஞ்சம் பாருங்கள், எல்லா வீடியோவும் கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம போகிறதுலேருந்து எனக்கு மாதம் இல்லை லேக்ஸ் கணக்கெலாம் வர வேணாம். வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோமா நம்ம, அது நம்ம வீட்டு செலவுக்கு. இந்த யூடியூப்லேருந்து வர இன்கம் வந்து சும்மா நம்ம எதனா பொருள் கேமரா வாங்குறது, இல்லை ஹெல்மெட்டு, இல்லை அந்தமாரி விஷயத்துக்கு, இல்லை இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுறது, அந்தமாரி பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒர்க் பண்ணதே எனக்கு போதுமான இதுவாக தான் இருக்குது. போதுமானதுன்னா வரது அப்படியே செலவுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே பரவாயில்லன்னு தான் தோணுது. நான் ஒன்று ரெகுலராக ஒர்க் போகணும். இதே ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தால் நம்ம போகலாம், 4 நாள் லீவ் போடலாம். லீவ் போட்டாலும் அதே சேலரி கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த ஆட்டோ ஃபீல்டில் அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம வேலைக்கு போனால் தான் காசு, இல்லைன்னா காசுலாம் இல்லை. நிறைய பேர் வந்து ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆட்டோ ஓட்டுறது. அப்படிலாம் இல்லை. எல்லா வேலையிலையும் எதனா ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும். நீங்கள் மாத சம்பளுக்கு போனாலும் அதுலேயும் எதனா கஷ்டம் இருக்கும். கார் ஓட்ட போனாலும் அதுலேயும் கஷ்டம் இருக்கும். ஆட்டோ ஓட்ட போனாலும் அதுலேயும் கஷ்டம் இருக்கும். எந்த வேலையை பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கை வலி, முதுகு வலி, பேக் பெயின், அது எதுன்னு நிறைய வலி இருக்குது. சொல்ல முடியாது. திடீர்னு எவனா வந்து பின்னாடி அன்றைக்கெலாம் ஒருத்த பின்னாடி வந்து இடிச்சிட்டான், பெருசாக ஒன்றும் ஆகலை. இதே ஃபாஸ்ட்டாக வந்து இடிச்சிருந்தா அவள் தான். அந்தமாரி தான் நம்ம கரெக்டாக பண்ணாலும் எதனா ஒரு லூஸ் நம்மக்கிட்ட வந்து ப்ராப்ளம் கொல்லை குத்துனே தான் இருக்கும். என்ன பண்ணுறது, நம்ம கரெக்டாக தான் ஓட்டின்னு போகிறோம். வரவனுங்க குடிச்சிட்டு வருவானுங்க, இல்லை அவனுக்கு தப்பாக வந்து நம்ம மேலே விட்டுருவானுங்க. நம்மளுக்கும் செலவு, என்ன பண்ணுது. அதுமாரி பிரச்சனைலாம் நிறைய இருக்குது. ஆட்டோ ஓட்டலாம் ஈஸின்னு நினச்சிக்காதீங்க. ஈஸினா எல்லாத்தையும் அனுபவித்து போகணும். எல்லாத்தையும் நான் பார்க்க ரெடி, எல்லாத்தையும் பார்க்க நான் ரெடி அப்படின்னா ஆட்டோ ஓட்ட வரலாம், ஈஸியாக வரலாம். நீங்கள் தாராளமாக வரலாம். எப்படி 10,000 ரூபாய்னாலும் நான் செலவு பண்ணுவேன். இல்லை பெட்ரோல் ஆஃப் ஆனால் நான் தள்ளிட்டு போக ரெடி. இல்லை எவனா எங்கன்னா இடித்தாலும் நான் பார்த்துப்பேன், இஎம்ஐ கட்ட முடியும், எல்லாமே பண்ண முடியும்னா ஆட்டோ ஓட்ட வரலாம். இல்லைன்னா நீங்கள் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்தாலும் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் தெரியலையே, நம்ம அவசரப்பட்டு ஆட்டோ வாங்கிட்டோம் அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது. அதனால தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெலாம் நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் வந்து நான் ஆட்டோ வாங்க போகிறோம் ப்ரோ, என்ன சொல்லுங்கள், இல்லை செகண்ட் ஹேண்டில் இருந்தால் சொல்லுங்கள், இது எப்படி என்ன பண்ணுறது, அது நிறைய பேர் கேட்குறீங்க. கேட்குறது தப்பு இல்லை. ஆட்டோ ஓட்டுறதும் ஒரு நல்ல இது தான், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தான். பட் எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது ஆகாது. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பைக் வந்து நிறைய ஓட்டுவேன். பைக் ரொம்ப நேரம் கூட ஓட்டுவேன், ஒரு நாள் ஃபுல்லாக கூட ஓட்டுவேன். அதனால் வந்து எனக்கு ஆட்டோ ஓட்டுறது வந்து அவ்வளோ பெருசாக தெரில.
நான் எவ்வளோ 200 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஓட்டினா கூட எனக்கு அவ்வளோ வெறுப்பாகாது. உடம்பு வலிக்கும், அது ஓகே, அது உடம்பு வலிக்கும், வெறுப்பாகாது. நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ லாங்காக போகிறோம் அப்படிலாம் வெறுப்பாகாது. நான் நிறைய இடத்துக்கு போகணும், எல்லா ஏரியாவும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசை. இப்போயே நான் சென்னை ஃபுல்லாக நான் போகாத ஏரியாவில் எல்லா ஏரியாவும் போயாச்சு. அதனால் வந்து எனக்கு வந்து ஆட்டோ ஓட்டுறது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். கஷ்டப்பட்டுலாம் ஓட்ட மாட்டேன். அதுமாரி ஓட்ட தெரியாதும் நான் ஓட்ட மாட்டேன், எனக்கு ஓட்ட தெரியும். நான் இப்போ தான் எப்படி ரீசெண்டாக தான் நான் ஆட்டோ ஓட்ட கற்றுக்கினேன். இருந்தாலும் நான் வந்து நானே சொல்லக்கூடாது, நான் சூப்பராக தான் ஓட்டுவேன். ஏன் சூப்பராக ஓட்டுவேன்னா, யாருக்கும் தொல்லை கொடுக்காத அளவில் நேராக போகிறேன்னா, சப்போஸ் ரைட்டில் திரும்பினா ரைட்டில் இண்டிகேட் போட்டு தான் நான் திரும்புவேன். லெஃப்ட்டில் திரும்பினா லெஃப்ட்டில் இண்டிகேட் போட்டு தான் திரும்புவேன். ரைட்டில் ஓவர்டேக் அடிக்கணுன்னா கூட நான் இண்டிகேட் போட்டு தான் ஓவர்டேக் அடிப்பேன். ஏன்னா பின்னாடி வரவங்க போயினே இருப்பான், நம்ம இப்படி திரும்ப மோஸ்ட்லி அவன் பின்னாடி நான் திட்டுவான் நம்மளை, மற்ற அப்படியே இப்போ ஏறலாம் பாரு இண்டிகேட் போட வரான். அதனால் வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நமக்கும் சேஃப்டி, எல்லாருக்கும் சேஃப்டி. நிறைய ஆட்டோக்காரங்க நான் பார்த்துருக்கேன், எல்லா ஆட்டோக்காரையும் சொல்ல, ஒரு சில ஆட்டோக்காரங்க வந்து இண்டிகேட் போயிட்டே இருக்கிறாங்க. யாருன்னா டப்புன்னு கை போட்டாங்கன்னா அப்படியே திருப்புறது தான், பார்க்குறதுலாம் இல்லை. பின்னாடி யார் வராங்க எவர் வராங்க பார்க்குறதே இல்லை. அவங்க நீ கை போடுறாங்க, நீ கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கண்ணாடி பார்த்துட்டு கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினா கூட அவங்க வந்து கேட்டு எந்த ஏரியாவுக்கு போகணுமோ அப்படி ஏறிப்பாங்க. அவங்க கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா வரமாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்லை நீங்கள் முன்னாடி போயிட்டு ரிவர்ஸில் கூட பொறுமையாக பார்த்து வரலாம். அவங்க கை போட்ட உடனே நீங்கள் திரும்பக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப தப்பு. பார்த்துக்கலாம். நிறைய ஒரு சில ஆட்டோக்காரர் பண்ணுறதால எல்லா ஆட்டோக்காரங்களும் பிரச்சனை. அதுமாரி வந்து நிறைய ஏரியாவில் வந்து நம்ம சும்மா போய் நிற்போம் யாருன்னா பிக்கப் பண்ணுறதுக்கு. அப்போது ஒரு சில ஆட்டோக்காரெலாம் வந்து தம்பிங்கெல்லாம் நிற்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேண்ணா நானும் சொல்லுவேன், பிக்கப் பண்ணுறது ஏற்றுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் நிற்க போகிறோம், நம்ம அங்கேயே 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்க போகிறோம். அதேமாரி பண்ணுறதும் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது எனக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கலாம் நிறைய பேர். சரி ஓகே கைஸ், பாய். நான் வந்து சவாரி இன்னும் வரல, பார்க்கலாம். நண்பர்களே, என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லாஸ்ட்டாக பேசினதுனால பெருங்கொளத்தூரில் அங்கேயே தான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்னுமே வந்து சவாரியே வரல. டைம் பார்த்தீங்கன்னா 1:57 ஆயிடுச்சு. பசி வேறு எடுக்குது, எந்த வேலைக்கு ஆகாதுன்னு தண்ணி குடிச்சிட்டு 10 ஃபோன் யூஸ் பண்ணிருந்தேன். ஆனால் தூங்கி எந்த மாதிரி ஃபேஸ் கட் இருக்குது, கண்ணாடி பார்த்தோம், கேமரா பார்த்தோம். ஓகே, போயிட்டு சாப்பிட்டு சவாரி வருதா நான் பார்க்கலாம். சுத்தமாக சவாரியே வரலைங்க. ஓகே, ரேபிட்டோவில் பார்த்தீங்கன்னா 2250, யூபரில் பார்த்தீங்கன்னா 758, மொத்தமாக சேர்த்தா 3008 ரூபா வருது. இதில் வந்து 370 கேஸு, 100 சாப்பாடு, 20 ரூபா ஜூஸு, 490 போயிடுச்சுன்னா மீது 2518 ரூபா இருக்குது. இன்னும் வந்து 34,200 இருக்குது. 20 நாள் தான் இருக்குது, முடியும்னு நினைக்கிறேன். 8:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் ஓட்டணும், 145 கிலோமீட்டர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.